எப்பப்பா தங்கலான் ரிலீஸ் ஆகும் பார்த்தே ஆகணும்பா அப்படின்ற மாதிரி அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தின படம் தான் நடிகர் விக்ரமோட தங்கலான். நேத்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த படம் வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. முதல் நாள் வசூலையுமே அள்ளி இருக்காங்க. ஓகே, ரசிகர்கள் மத்தியில இந்த படம் எப்படி வந்திருக்கு, ரசிகர்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செஞ்சுதா, இந்த படத்தோட முதல் நாள் வசூல் எவ்வளவு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நடிகர் சியான் விக்ரமோட நடிப்புல நேத்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தை இயக்கி இருக்காரு பா ரஞ்சித். படத்துல பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி, ஹரி, அர்ஜுன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இந்த படம் வெளியாகி இருக்கு. முதல் நாள் இந்த படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். தங்கலான் திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு கிபி 1850 காலகட்டத்தில் கோலார் தங்க வயல்ல இருந்து தங்கத்தை எடுக்க ஆங்கிலேயர்கள் எந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறதையும், அவங்களுக்கு ஏற்பட்ட தடங்கள், அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. இந்த படத்தை பல வரலாற்று பின்னணிகளை வச்சு உருவாக்கி இருக்காங்க. படத்தை பார்த்த ரசிகர்களுமே அதிக அளவு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி உள்ளிட்ட பலருமே நடிப்புலயும் சரி, வசன உச்சரிப்புலயும் சரி, நம்மள கதை நடக்கிற காலத்துக்கே கொண்டு போயிடுறாங்க. படத்துக்கு மற்றொரு பலம் அப்படின்னா அது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் தான். இந்த படம் தொடங்கினதுல இருந்து முடியிற வரைக்குமே படத்தோட காலகட்டத்துக்கு நம்மளையும் கொண்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கு உழைப்ப போட்டிருக்காங்க படக்குழு. இந்த படத்துல வரக்கூடிய அசோகன் கதாபாத்திரமானது புத்தர் சிலையோட தலைப்பகுதியை தேடி எடுப்பதும், வெட்டி எடுக்கப்பட்ட சிலையை மீண்டும் இணைக்கிறதுன்னு, புத்தர் சிலை பக்கத்திலேயே எப்பவுமே இருக்க மாதிரியும், தங்கம் எடுக்க வந்தவங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்க மாதிரின்னு எல்லா காட்சிகள்லயுமே வரலாற்று அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காங்க. இந்தியா முழுவதும் பௌத்தத்தை பரப்பி இதுல மாமன்னன் அசோகனோட பங்கானது ரொம்பவே முக்கியமானது. குறிப்பா இந்த படத்தோட தீம் மியூசிக்ல கலக்கி இருக்காரு ஜிவி பிரகாஷ். சாதாரண உரையாடல்களே வரக்கூடிய நகைச்சுவை காட்சின்னு எல்லாமே ரசிக்கும்படியா அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் நேற்றைய தினம் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. முதல் நாள்லயே இந்த படமானது கிட்டத்தட்ட 13 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே 11 கோடியும், கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா சேர்த்து கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு. முதல் நாள்ல மட்டுமே 13 கோடி வரைக்கும் தங்கலான் வசூல் செஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படம் இன்னமும் ஹிந்தியில ரிலீஸ் ஆகல. ஹிந்தியில ரிலீஸ் ஆகி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 15 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். சரி, ஓகே, நீங்களும் தங்கலான் படத்தை பார்த்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட பார்வையில தங்கலான் திரைப்படம் எப்படி வந்திருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை